அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குபேர யோகம் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரவங்க கடந்த 6-7 வருஷமாக கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்க போகிறோம். மேச ராசியில் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷபத்துக்கு செல்கிறார். ஜோதிடத்தில் சில கிரகங்கள் நகர்வு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதிலும் சனி, ராகு, கேது, குரு பயிற்சிகள் அதீத முக்கியத்துடன் பார்க்கப்படும். அதாவது குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகருக்கு வாழ்க்கையில் அப்படியே பாசிட்டிவாக மாறி சம்பவங்கள் நடந்துள்ளன. குடிசையில் இருக்கிறவனுக்கு கோட்டைக்கு சென்று விட்டான் என்று சொல்வார்களே, அப்படி பலரின் வாழ்க்கை புரட்டி போடும். மே 1ஆம் தேதி நடக்கும் இந்த மாற்றத்தினால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்குகிறது என்று பார்க்க போகிறோம். கடந்த 6-7 வருஷமாக நீங்கள் கடுமையாக பல விஷயங்களில் கஷ்டப்பட்டிருந்தீங்க. உங்கள் பொருளாதாரம் மிக மோசமாக நலிவடைந்தது. உங்களின் சொத்துக்களை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. உங்களின் வீட்டை கூட காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. உங்கள் குழந்தைகள், பெற்றோர்கள் பொருளாதாரமும் மோசம் அடைந்தது. ஆரோக்கிய ரீதியாக சர்க்கரை வியாதி, இதய பிரச்சனை, வயிற்று பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது. விருச்சிக ராசிக்கு என்ன நடக்கும்? செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது விருச்சிக ராசி. இந்த குரு பயிற்சியில் ரிஷப ராசிக்கு வரப்போகும் குரு பகவானால் விருச்சிக ராசிக்கு எல்லாம் நல்லதே நடக்கப் போகுது. இந்த வருஷமே வீடு கட்டுவீங்க. மே மாதமே நிலம் வாங்கும் வாய்ப்பு இருக்கும். தொட்டது தொடங்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்லதாக நடக்க போகுதுங்க. பொருளாதார ரீதியாக நிலவிய கடன்கள் சரியாகும். அடுத்த 18 மாதம் உங்களின் வாழ்க்கை புதிய உச்சத்தில் இருக்க போகுது. மே 13, 2025 வரை நீங்கள் சாதனைகள் குவிக்க போகிறீங்க. வியாபாரம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தைகளுக்கு வரம் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வயிற்று பிரச்சனை ஏற்படலாம். குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். கணவருடன் உறவை பேணுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். உங்கள் பேச்சில் கவனம் செலுத்தணும். நீங்கள் அவசரப்பட வேணாம். போக்குவரத்து பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்வது நல்ல பரிகாரமாக அமையும். ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு குரு பயிற்சிக்கு பின் சென்று பூஜை செய்வது நல்ல பலனை ஏற்படும்.